2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாசலில் வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரோடு போட்டுக்கிட்டு இருக்க அந்த 5 பொம்பளைங்க வந்து சாப்பிட்றதுக்கு இடம் கேட்டாங்க. இந்த போர்ட்டிகோவில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அட சாப்பிட தானே இடம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். உடனே குடிக்க தண்ணி கேட்டாங்க. சரின்னு தண்ணியை ஒரு ஜக்கில் கொண்டு வந்து கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது குழம்பு இருக்காமா அப்படின்னு, நாங்கள் பழையது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது குழம்பு இருக்கான்னு கேட்டாங்க. அன்றைக்கி பார்த்து நான் ரசம் தான் வச்சுருந்தேன். ரசம் தாங்க வச்சுருக்கேன் அப்படின்னதுக்கு பரவாயில்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் இவர்கிட்ட வந்து கேட்டேன், ஏங்க நான் சோறு வடித்து ரசம் தான் வச்சுருக்கேன், வத்தை பொரிச்சிருக்கேன், புடலங்காய் கூட்டு வச்சுருக்கேன், இவங்க வந்து ரசம் கேட்குறாங்க அப்படின்னதுக்கு கொஞ்சமாக தாங்க, நம்ம 2 பேருக்கு திட்டமாக தாங்க வச்சுருக்கேன்னா, இவர் என்ன சொன்னார், சரி நீ கொடு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நான் ரசத்தை பாதி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். இது பத்தாதுமா, கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கம்மா. நாங்கள் அப்புறம் இவர்கிட்ட வந்து சொன்னதுக்கு, இல்லை நீ சாதத்தையும் கொடுத்துரு ரசத்தையும் கொடுத்துரு அப்படின்னாரு. உடனே நான் வந்து சாதமும் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வருவான்னு கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சாதமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ரசமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீதி நான் வத்தை பொரிச்சதும் புடலங்காய் பொரியல அதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னா அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சரி சாப்பிட்டு போட்டோன்னு இவர் சொன்னார், நம்ம ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம், நீ கொடுத்துரு அப்படின்னாரு. சரின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கையில் கொடுத்துட்டு கடைசியாக ஒன்று சொன்னாங்க பாருங்கள், ஒரு 3:30 மணிக்கு ஒரு 5 டீ மட்டும் போட்டு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம ஹெல்ப் கேட்குறாங்க, சாப்பாடு கேட்குறாங்க, நம்ம கொடுக்குறோம். இவங்க 3:30க்கு கரெக்டாக என்ன டீ கேட்குறாங்க. நான் அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டை சொன்னேன். அவர் ரொம்ப திட்டிட்டு, இதுங்களுக்கு இதான் வேலை, அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீ எதுவும் போட்டு தராத, கதவை சாத்திடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹெல்ப் வந்து யாருக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணணுன்றதை பார்த்து தாங்க பண்ணணும்.